மூட்டை எங்க போய் தொலைஞ்சான்? காலங்காத்தாலே ஆளை காணோம். ஏய் மோட்டு, இப்ப நீ எங்க தான் இருக்க? திடீர்னு இப்பெல்லாம் நீ ஆளை காணாம போயிடுற. சீக்கிரம் வா. கதவை திறந்து பாரு, உனக்கு எல்லாமே புரியும். இந்த பிரமாதமான காரை நீ எங்க இருந்து ஓட்டிட்டு வர மோட்டோ? இன்னைக்கு நண்பர்கள் தினம். இதுக்காக நான் உனக்கு பிரசன்ட் பண்றதுக்காக அந்த பூசணிக்காய் மண்டைய கிட்ட சொல்லி ஸ்பெஷலா இந்த காரை செய்ய சொல்லி கொண்டு வந்திருக்கேன். எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? சீக்கிரம் வா பத்துலு. இந்த வழுக்க மண்டையனை நம்பி உள்ள ஏறலாமா? இப்படி ஒரு அழகான காரு உனக்கு எப்படி கிடைச்சது மோட்டோ? மெக்கானிக் ஷெட்ல இருந்து பழைய காரை விலைக்கு வாங்கி பூசணிக்காய் மண்டைய கிட்ட கொடுத்து புதுசா மாத்திட்டேன். அந்த பூசணிக்காய் மண்டைய இந்த கார்ல கம்ப்யூட்டர் டிசைன்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? பத்துலு, நீ போய் அந்த பேனட்டை திறந்து அதை செக் பண்ணு. கார் ஏன் ஸ்டார்ட் ஆகலன்றத பாரு. இதெல்லாம் ஒரு காரு. சாரி நான் இப்பவே பேனட்டை திறந்துடுறேன். ஐயோ, வலி தாங்க முடியலடா. என்னடா கேப் டெவலப் பத்துலு. டேய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்றத கேளு, நிறுத்த வேண்டாம், வராத. இது எப்படி ஓடுதுன்னு தெரியலையே. அம்மா ஓபன் ஆயிடுச்சு. டேய் மோட்டு, வேண்டாம். சாரி. எருமாடு மாதிரி இந்த பொம்பளை மேல வந்து இடிக்கிற. தெரியாம நான் ஒண்ணும் பண்ணல. எங்கடா ஓடுற? இன்னொரு வாட்டி என் மேல வந்து இடிச்ச. நான் ஒண்ணும் பண்ணல. தேங்க்யூ மோட்டோ. இப்படி ஒரு அற்புதமான காரை நீ எப்படி எனக்கு கிஃப்டா கொடுத்த? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கார் மோட்டோ. சாரி பத்துலு, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த கார்ல நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆபத்தும் கிடையாது. காரை யாரும் திருடிட்டு போகாம இருக்க சில டெக்னிக்கலா அந்த மண்டையை யூஸ் பண்ணிருக்கான். இது சீட்டை எஜெக்ட் பண்றதுக்கான பட்டன். இங்க பாரு, இத தட்டினா சீட்டு உடனடியாக வானத்தை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மோட்டு, இதுல எந்த பட்டனை அழுத்தினா எந்த சீட்டு வானத்தை நோக்கி பறக்கணும் சொல்ற? அதாவது என்னுடைய சீட்டா இல்ல உன்னுடைய சீட்டா? நான் அதை பத்தி அந்த மண்டைய கிட்ட கேட்கவே இல்லை. வேணா நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். அடே மண்டையா, நண்பர்கள் தினம் அதுவா என்ன ஒரேடியா மேல அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? முதல்ல நீ வண்டி நிறுத்துற, நான் இறக்கிறேன். நிறுத்துற வண்டிய. சாரி பத்துலு, அந்த பூசணிக்காய் மண்டைய டாப்பா திறக்கிறதுக்கான பட்டனை வைக்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். பத்துலு, நண்பர்கள் அதுமா தேவையில்லாம கோவப்படாத. உனக்காக இந்த கார்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப காட்டுற பாரு. ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது என்னன்றத உனக்கு விளக்கமா சொல்றேன். யார் நம்மள அடிக்க வந்தாலும் ஒரு பட்டனை தட்டாம ஆல் அவுட். டேய், இனிமே நீ எந்த பட்டனையும் எனக்கு பிரஸ் பண்ணி காட்ட வேணாம். எனக்கு இதுவே போதும் ஆயி போச்சு. முதல்ல என்ன வீட்ல கொண்டு போய் இறக்கி விடுறா. இத பாரு பத்துலு, மறுபடியும் சோதனை பண்றதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. வேணா நம்பிக்கை இல்லனா நீயே ஏதாவது பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆஹா, இத பத்துலு எங்க காணாம போயிட்டான். அவனுக்காக நான் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவனை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா சிங்கத்தை கூப்பிட்டுட்டீங்க, வாங்க சீக்கிரம். நிறுத்து, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற. மோட்டு, வண்டியை நிறுத்து, சொன்ன கேளு. சார், வண்டியில பிரேக் பிடிக்கவே இல்ல. காரை என்னால நிப்பாட்ட முடியாது. மோட்டு, நீ ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிட்டியா? பத்துலு எப்படி டிக்கிக்குள்ள மாட்டினா? என்னது? பத்துலு டிக்கிக்குள்ள இருக்கானா?
இதெல்லாம் எப்படி நடந்தது எனக்கு தெரியாத மண்டையா. நான் இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணி விட்டா அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு புரியுது பத்தல எப்படி டிக்கிக்குள்ள போனான்னு. வெல்கம் டாக்டர் ஜட்கா. உங்களை நான் எவ்வளவு நேரமா இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எனக்காக கொடுத்து அனுப்பின ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்காக தேங்க்ஸ் பண்ணணும். அட என் உயிர் நண்பா, நீ எதுக்காக இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்? இது என்னோட கடமை தானே. இப்ப நான் என்னுடைய கடமையை செய்ய போறேன் பாரு. இப்ப வாங்கி நல்லா கட்டுங்க. ஓட்டு வந்திய நிறுத்து. சொன்னா கேளு, மரியாதையா நிறுத்திவிடு. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற, இந்திய தாய் மீது ஆணையா சொல்ற. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வேணா, சொன்னா கேளு. ஏய், மரியாதையா விட்டுடு, காப்பாத்துங்க. மண்டையா இந்த பட்டனை பிரஸ் பண்ணா கார் நிக்குமா? ஐயோ, என்ன இது? டேய் வண்டியை நிறுத்துறா. தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. அட மோட்டு, நீ எதுக்காக அந்த பட்டனை பிரஸ் பண்ண? அது எதிரிகளை அழிக்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சிருந்த மிசைல். காப்பாத்துங்க. மேல இருக்கிறவங்களோ இல்ல கீழே இருக்கிறவங்களோ யாராவது என்ன காப்பாத்துங்க. மண்டையா இப்ப என்ன ஆகும்? நான் செஞ்ச தப்பால சிங்கம் ஒரேடியா மேல போய் சேர்ந்துருவாரு போல இருக்க. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்துங்க. சிங்கம் சார் தனியா கடவுள்கிட்ட போறதுக்கு விரும்பல போல இருக்கு. அவர் அப்படியே யூட்டன் அடிச்சு வந்துட்டு இருக்காரு. நம்மளையும் கூட்டிட்டு போறதுக்காக வராரு போல இருக்கு. சிங்கம் சார் சொன்னா கேளுங்க, எங்க கிட்ட வராதீங்க. வேற எங்கேயாவது போய் வெடிச்சு செத்துருங்க சார். சொன்னா கேளுங்க, போயிடுங்க சார். அத பாவி பத்லு, என்னோட டைரக்ஷனை மாத்த முடியாது. இந்த வண்டியில ஸ்டேரிங் வீலோ எதுவுமே இல்ல. இது தானா செயல்படுற விஷயம். என்னால எதுவும் செய்ய முடியாது. சிங்கம் சாரை காப்பாத்த இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நல்ல வேளை நாம தப்பிச்சோம். கார் எப்படி பறக்குது பாத்தியா? அட சும்மா பறக்கலப்பா, ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்கு. கீழே இறங்குறதுக்கான எந்த வசதியும் இல்ல. இது மேலயாவது மோதி தான் நிப்பாட்டணும். அடே, இப்படி ஒரு கேவலமான கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்கு எனக்கு தரணும். உனக்கு யாருடா சொல்லி தந்தது மொட்டை மண்டையா? இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு தேவையில்லடா. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அட சிங்கம் சார், எங்களை எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் என்ன, திரும்பி போயிடுங்க. சிங்கம் சார் எங்களை காப்பாத்துங்க. சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன், பாரத மாதா மீது சத்தியமா சொல்றேன், எங்களை காப்பாத்துங்க. என்னடா கொடுத்தா இது? ஐயா ஐயா சார், காப்பாத்துங்க சார். அம்மா. ஏன்டா அமுக்குறீங்க? டேய் தனிங்களா? டேய், இந்த மிஷின் ஒண்ணே போதும்டா நம்ம எல்லாரும் மேல போய் சேர்றதுக்கு. அப்புறம் எதுக்குடா பின்னாடி அந்த கார் வேற நம்மள துரத்தி வந்துட்டு இருக்கு? டேய் எழுந்துடா. ஏய் ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியோ ஜிம்கானா, ஜஜக்டா ஜஜக்டா ஜிம்டக் ஜஜக்டா. என்னடா நடக்குது? ஐயோ அம்மா. என்னடா பொழுது போச்சு, ஏதோ நடக்கலையேன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. இப்போ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரட்டுமா? அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்லா இருக்கும். ஏய் ஓடு மோட்டு ஓடு. இப்போ உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் மோட்டு.
ஏய் பல்ல 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 ஏய் பல்ல பல்ல பல்ல. என் அருமை நண்பா கஜகஜா, என்னுடைய ஆராய்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாரு. பெரிய ஆப்பிள நான் சின்னதாக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி மனுஷங்களையும் சின்னதாக்க முடியுமா முடியாதான்னு செஞ்சு பார்க்க போறேன். சீக்கிரமா நீ அந்த இடத்துல வந்து நில்லு, உன்னை வச்சு டெஸ்ட் பண்றேன். உன் பாலையில நான் சிக்கவே மாட்டேன் பாத்துக்க. ஆமா, உன்னோட அடிமைகள் எப்பவுமே மோட்டு பத்திரதான். வா போய் நம்ம அவங்கள கூட்டிட்டு வரலாம். என்ன இங்க யாரையுமே காணோம்? டாக்டர் ஜட்கா, ஹலோ. பூசணிக்கா மண்டையா எங்க போன? டேய் மண்டையா! பத்துலு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா பொருளும் பெருசு பெருசா ஆயிடுச்சு. ஏய், நாம தான் ரொம்ப சின்னதா ஆயிட்டோம். எனக்கு தோணுது டாக்டர் ஜட்கா மனுஷங்களை சின்னதா ஆக்கிற மிஷனை கண்டுபிடிச்சிருக்காருன்னு. டாக்டர் மண்டையா! ஜட்கா! டேய் பூசணிக்கா மண்டையா! என்ன கருப்பாம்பூச்செல்லாம் பெருசா தெரியுது? ஐயோ வேணாம், விட்டுரு. வேணாம் வேணாம் வேணாம். டாக்டர் பூசணிக்கா மண்டையை கூப்பிட்டா கருப்பா பூச்சி வருது. எவ்வளவு பெரிய கருப்பா பூச்சி! அது ரொம்ப பசியில இருக்குன்னு தோணுது. ஓடிடலாம் மோட்டு. வந்துரு. ஆஹா, கிட்ட வந்துருச்சு. யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ அம்மா அம்மா அம்மா. டேய் மண்டையா, எங்கடா இருக்க? எங்களை காப்பாத்து. டாக்டர் ஜட்கா, எங்களை காப்பாத்துங்க. யாரு? யாரா நீ? அம்மா பத்துலு, என்ன காப்பாத்து. ஏய் மோட்டு, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணு. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. இது எப்படி இருக்கு? போகாதே போகாதே. மோட்டு சீக்கிரம் ஓடிடலாம். காப்பாத்துங்க. அந்த மண்டையை எங்க போனானே தெரியல. ஒரு பக்கம் நம்மள தொடர்ந்து கருப்பாம்பூச்சி வருது, இன்னொரு பக்கம் தவளை வருது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இனிமே அந்த மண்டையை நான் கூப்பிடவே மாட்டேன். மோட்டு தவளை தான் வாயில நம்மள தின்ன போது ஓடி வந்து. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கோம் மோட்டு, இடம் வரல. அது வந்துருச்சு. அடடா, பாம்பு ஒண்டி தான் வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மோட்டு, இப்ப அதுவும் வந்துடுச்சு. ஏதாவது பண்ணு மோட்டு. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. அதுவும் அந்த பைப்புக்குள்ள ஓடி போய் நுழைஞ்சிக்கலாம். சீக்கிரமா ஓடி வந்துரு மோட்டோ. ஆஹா, மண்டையா, ஐடியா குடுக்கறேன்னு சொல்லி சொதப்பிட்டீங்க. இப்ப நாம யாரோட வயித்துக்குள்ள போறோம்னு எனக்கே தெரியலையே. தவளையா இருந்தா அது வயித்துக்குள்ள நம்ம ஒரேடியா போயிடுவோம். பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முழுகி சித்திரவதை செஞ்சு கொண்டுடும். என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியல. நாம யாரோட வயித்துக்குள்ள போறோம் பத்தலு, சொல்லு. நாம யாருடைய வயித்துக்குள்ளேயும் போல மோட்டோ. இங்க பாரு கடவுளே, தயவு செஞ்சு எங்க 2 பேரும் எப்படியாவது காப்பாத்திருங்க. ஐடியா. மோட்டு, நம்ம மேல போயிடலாம். நான் அவ்வளவு சீக்கிரம் மேல போக விரும்பல. என்ன விட்டுடு. நான் ரொம்ப நாள் வாழணும். நான் வாழ வேண்டிய வயசுல மேல போக விரும்பல. அடே மோட்டு, இப்ப நாம யாரும் மேல போக போறதில்ல. இப்போதைக்கு அந்த பைப் வழியா மேல போக போறோம், அவ்வளவுதான். ஆஹா, ஜஹோ! லதக். இவ்வளவு குட்டியான கால்களை வச்சுக்கிட்டு நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு போக எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை நாட்கள் இல்ல, எத்தனை மாசம் ஆகும்னு கேளு மோட்டோ. ஆஹா, ஆஹா, இதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது பத்தலோ? அடே மோட்டு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்காம ஓடி வர வழியை பாரு மோட்டு. எஸ் ஆயிடலாம். சீக்கிரமா கோழியை புடிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருங்க, இல்லனா அது எங்களை ஃப்ரை பண்ணிடும். சீக்கிரம் புடிங்க.
பறவையோட கால்ல வந்து நல்லா சிக்கிட்ட மோட்டோ. அது இப்ப நம்மள தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை மாத்தி மாத்தி நம்மள துரத்துக்கிட்டே இருக்கு. நாம பறந்துகிட்டே இருக்கோம் பத்துலு. பத்துலு சீக்கிரம் வந்திருக்கலன்னா காக்கா நம்மள பாத்துரும். பாத்துருச்சா? ஆமா மோட்டோ, ஓடிடு. ஏய் மோட்டோ, காப்பாத்து. மோட்டோ, அந்த காக்கா அதோட குழந்தைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்டா கொடுக்க போகுது. காப்பாத்து மோட்டோ. ஏய், விடு விடு, என் நண்பனை விடு. விட போறியா இல்லையா? வேண்டாம் மோட்டோ, என்ன காப்பாத்து. அம்மே. 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 ஜெய் ஹோ! என் வாழ்க்கையிலே போலீஸ் கரெக்ட் டைத்துக்கு வந்த நான் இப்பதான் பாக்குறேன். வாடா காக்கா, வா பாக்கலாம். நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா எங்களை பின்தொடர்ந்து வா. உன்னை லாக்கப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். சிங்கம் சார், சிங்கம் எங்களை காப்பாத்துங்க சிங்கம். சிங்கம் சாருக்கு நாம கத்துறது ஒண்ணும் பெருசா கேட்கல. நாம அவர் மீச்சை பிடிச்சிட்டு காதுல கத்தலாம் மோட்டோ. அப்படியே வலிக்கிட்டு வா. அம்மா, அம்மா. சிங்கம் சார் எங்களை காப்பாத்துங்க. அட என்னடா இது? மோட்டுவும் பத்துலுவும் நம்மள தூரத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி கேக்குதே. ஆஹா சிங்கம் சார், நாங்க ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல இருக்கோம். உங்க மீசைய கொஞ்சம் பாருங்க. ஆ, ஆ, வேண்டாம் வேண்டாம், தும்பாதீங்க சார், தும்பாதீங்க. தும்புறதுக்கு இது நேரம் இல்ல சார். யோசனை பண்ணி தும்புங்க. உங்க மூக்கு செவந்துருச்சு சார். வேணாம். ஆமா. ஆஹா பூசணிக்காய் மண்டையா அங்க இருக்கான். எங்க? ஏய், பூசணிக்காய் மண்டையா. பூசணிக்காய் மண்டையா. சிங்கம் சார், மோட்டு பத்துலு எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கத்தர் ஜட்கா, நாங்க கத்துறது உங்களை காதுல விடலையா? கேட்கலையா? காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. தூக்குறான். ஆஹா. ஏய் வேண்டாம், எண்ணெயில போடாத. சொன்னா கேளு, அவங்கிரும். அம்மா. பத்துலு எந்திரி, மயக்கம் போட்டு விழுறதுக்கான நேரம் இது இல்ல. எழுந்துரு, சீக்கிரம் வந்துரு. இந்த பக்கமா வழி இருக்கு. எஸ்கேப். அம்மா. அடே மோட்டோ, நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் மோட்டோ. வழி பண்ணு. சாப்பிடுங்க. சமோசா. ஏய், பூசணிக்காய் மண்டையா, இங்க கொஞ்சம் பாரு. சிங்கம் சார். மோட்டோ, கத்தி கத்தி தொண்டை தான் கிழிஞ்சு போச்சு. நீ முதல்ல சமோசா சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு மோட்டோ. இது நம்ம மோட்டு பத்தலப்பா. டேய் பூசணிக்காய் மண்டையா, எங்களை பழையபடி மாத்திடுறா. சாரி என் உயிர் நண்பர்களே, நான் உங்களை கவனிக்கவே இல்ல. பாவம், என்னோட மிஷினால தான் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீ எப்பெல்லாம் புது புது மிஷனை கண்டுபிடிக்கிறியோ அப்பெல்லாம் நாங்க தான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மரியாதையா உன் சோதனையை நிறுத்தி வை, இல்லைன்னா ஒரு வழி பண்ணிடுவோம். ஆமா. மோட்டு பத்துலு, இப்படி மாட்டிக்கிட்டுமே. அறிவு கஞ்சங்களை காப்பாத்துங்க. சொன்னா கேளு. மோட்டு பத்துலு.